உங்களை பாவத்துல விழ வைக்கணும் அப்படிங்கிறது சாத்தானோட பிளானே ஆக்சுவலி கிடையாது. நீங்க எத்தனை தடவை பாவத்துல விழுந்தாலும் எழுந்திருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் சாத்தானுக்கு ஒரு ஒரு பெரிய மேட்டரா இருக்கு. சரியா? உங்களை அந்த பாவத்துல ஸ்டே பண்ணி வைக்கணுங்கிறது தான், அந்த பாவத்துல அப்படியே ஆண்டவர் கூட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களை கட் பண்ணி அப்படி எடுத்துடணுங்கிறது தான். நீங்க ஒரு தடவை பாவத்தை பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பாவமே பண்ணாம இருந்தா கூட அவனுக்கு ஓகே தான். சரியா? ஆனா நீங்க பாவத்தை பண்ணிட்டு திரும்பவும் ஆண்டவர்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கதான் அவனுக்கு இடிக்குது. ஸோ நீங்க ஒருவேளை இன்னைக்கு நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை ஏத்துப்பாரா, நான் இதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு சே, திரும்பவும் போங்க. ஏன்னா அங்கதான் நீங்க இயேசுவின் பிள்ளை, ஆண்டவரோட பிள்ளைங்கிறது கரெக்டா டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. நீதிமான் 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீங்க உள்ளே இருந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். சிங்கம், அதாவது அவன் கர்ச்சிக்கிற சிங்கம், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருக்கானா. விழுங்குறதுனா என்ன, கடிச்சிட்டு விடணும் அப்படி சொல்லல, விழுங்கலாம், விழுங்கி உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். நோ, ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறாருன்னா நீங்க திரும்பவும் பாவத்துல விழுந்தாலும் திரும்பவும் நீங்க வரணும்னு தான் அவர் நினைக்கிறார். ஓகேவா? ஸோ நான் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு போகிறதெல்லாம் மேட்ரு இல்லைன்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ஆக்சுவல் மேட்ரே நடக்குது. ஸோ தயவு செஞ்சு போங்க. ஒருவேளை நான் இப்போ இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அவன் சொல்லுவான், நீ இந்த தப்பு பண்ணியிருக்க, நீ எப்படி நீ ஆண்டவர்கிட்ட போக முடியும் அப்படி இப்படின்லாம் அவன் சொல்லுவான். ப்ளீஸ் அந்த இதுக்கெலாம் தாட்டே கொடுக்காதீங்க. திரும்பவும் ஆண்டவர்கிட்டவங்க. நான் இங்கே பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணல, ஏசு கிறிஸ்துவோட கிருபைக்கும் ஏசு கிறிஸ்துவோட அன்புக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? சொல்லணும்னு நினச்சேன்.